விஷயம். நம்ம லோனை தேடி போனோம் அப்படின்னா ட்ரெடிஷனல் லோன் நம்ம தேடி வந்துச்சுன்னா அது ப்ரீ அப்ரூவ்ட் லோன். ஆனால் கடன் பர்சனல் லோன் ஹியூஜ் இன்ட்ரெஸ்ட்டு. அந்த பர்சனல் லோன் எடுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 லேக்ஸுக்கு ஒரு 5 இயர்ஸ் டேர்ம் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 லேக்ஸ் கிட்ட இன்ட்ரெஸ்ட்டே பே பண்ணுவீங்க. அப்படி 3 லேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணாலும் அதில் வர ரிட்டர்ன்ஸ் இந்த லோன் இன்ட்ரெஸ்ட்டோட கம்மியாக தான் இருக்கும். ஸோ பெட்டர் அவாய்ட் பர்சனல் லோன். அது இப்போ ஏர்லியர் டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன் வாங்குறது ஒரு பேங்க் அப்ரோச் பண்ணணும், சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கணும், உங்கள் ஜாப் ப்ரொஃபைல் நல்லா இருக்கணும், இவ்வளவும் இருந்தால் தான் அவங்க லோன் வந்து அஃபோர்ட் பண்ணுவாங்க. இப்போ ப்ரீ அப்ரூவ் லோன் கொஞ்சம் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 3 ஸ்டெப்ஸில் வித்தின் செகண்ட்ஸ் ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு இப்போ லோன் வந்து கொடுத்துட்றாங்க. தென் அனதர் 5 இயர்ஸ் நீங்கள் அதில் லாக் ஆகிடுறீங்க. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே ப்ராப்பராக பண்ண முடியாது. ஸோ ஹோம் லோன், கிரெடிட் கார்டு அண்ட் பர்சனல் லோன் இந்த 3 ட்ராப்பில் போய் மாட்டாதீங்க. பி ஃப்ரீ, ஃபினான்ஷியலி ஃப்ரீ. தேங்க்யூ ஃபார்